கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மார்க்கு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார். அன்பானவர்களே, ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு தேசத்துக்கு போகிறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் போகிற வழியில் நிறையா வியாதிக்காரரையும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களையெல்லாம் வச்சு எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுருங்க, நீங்கள் சுகம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டப்பட்டு எப்படியாவது இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணி தொடுறாங்க. அப்புறம் சொல்கிறார் பாருங்க, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ யாரெல்லாம் முயற்சி பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கியின் ஓரத்தை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்திருந்தாலும் அவர்கள் சொஸ்தமானார். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, இதில் இருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் ஆண்டவரை தொடுவதற்கான முயற்சி எடுக்கணும். இப்போ என்ன, அவர் சரீரத்தில் இருக்கிறாரா, அவரை போய் தொடுறதுக்கு? அவர் வஸ்திரம் இருக்குதா, அவரை போய் தொடுறதுக்கு? இல்லை அவர் அங்கி இருக்குதா, அவரை தொடுறதுக்கு? சில நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையிலே வைக்கப்படுவதற்கு முன்பு அவரோட சரீரம் முழுவதுமாக சுற்றப்பட்டிருந்த ஒரு ஆடை, அதாவது ஒரு துணி. அந்த துணியை இப்போ உலகம் முழுசும் கொண்டு போய் அதை பல பிரதிகளாக எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ அதை போய் தொட்டால் சுகமாகுமா, அதை தேடி போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அன்பானவர்களே, அது அல்ல. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் உலாவி கொண்டிருந்த போது பிதாவாகிய தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகத்துவத்திற்குள்ளாக முழுமையாய் பிரவேசித்திருந்த போது அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய கை, கால், முகம், அவர் போட்டிருந்த ஆடை எல்லாத்துலேயுமே அந்த வல்லமை இருந்தது. அதனால் அதை யாராவது தொட்டுட்டா அவங்க எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சுகமானாங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு அன்றைக்கி தொட்டாங்க, சுகமானாங்க. அதுதான் சாட்சி. அவரை தொட்ட யாவரும் சுகமானாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறது? இப்போ நாம் யாரை போய் தொடுறது, எதை தொடுறது அப்படின்னா, இந்த வேதத்தை தொடணும். சும்மா இப்படி தொட்டுட்டா சுகமாகாது. இந்த வேதத்தின் வார்த்தைகளை நாம் வாசிக்கிறப்போ நம்மை சரியான வழியில் இந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்மை வழி நடத்தும். சரியான வழியிலே நம்மை வழி நடத்தும். அப்போ சரியான வழியிலே நாம் நடக்கிற போது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வருகிறதை நாம் உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர்றதை உணர முடியும். இப்போ அவர் நம்மை தொடுகிற காலம். நாம் போய் அவரை தொடணுங்கிறது இல்லை. நாம் போய் அவரை தேடி தொட முடியாது. ஆனால் அன்றைக்கு அவர் உயிரோட இந்த உலகத்தில் சரீரமாய் வாழ்ந்த நாட்களில் அவருடைய சரீரத்தை தொட்டாங்க, அவருடைய அங்கியை தொட்டாங்க, அவருடைய வஸ்திரங்களை தொட்டாங்க, சுகமானாங்க. ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்மை தொடுகிறவராக இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கி நம்மளை தொடணும். அவர் தான் நம்மளை தொடுவார். யாரையெல்லாம் அவர் தொட்டாரோ அவர்களெல்லாம் சுகமானார். யாரையெல்லாம் இயேசு கிறிஸ்து தொட்டாரோ அவர்கள் எல்லோரும் சுகவீனத்தை மறைத்து சுகமானார். அன்பானவர்களே, அப்போ இந்த வேதத்தின் வார்த்தைகளை நாம் வாசிக்க 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 நாம் அவரை தொட வேண்டியதில்லை, அவரே நம்மை தொடுவார். அவர் நம்மை தொடுவதற்கு காத்திருக்கிறார். உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சி வச்சு
என்றைக்கு இந்த மகன் எனக்காக காத்திருப்பானோ அப்படின்னு நினச்சி நமக்காக பரிதவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே அன்பானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் தொடுகிறவராக இருக்கிறார். நம்மளை அவர் தொற்றுவார். தொட்டால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நாம் சுகமாயிரும். அவர் நம்மை தொடுகிற போது எப்பேற்பட்ட பிரச்சனையுள்ளவர்களாக இருந்தாலும் நாம் விடுவிக்கப்படும். அவர் நம்மை தொடுகிற போது நாம் பிசாசினிடத்தில் அடிமைகளாக இருந்தால் விடுதலையாக்கப்படும். அன்பானவர்களே, அவர் நம்மை தொடுவதற்கு இடம் கொடு. எப்படி அங்கியின் ஓரத்தை தொடுவதற்கு இடம் கொடுங்க அப்படின்னு அன்றைக்கி அவரை கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் நம்ம கேட்குறாரு, நான் உங்களை தொடுவதற்கு இடம் கொடுங்க, உங்களை தொடுவதற்கு எனக்கு இடம் கொடுங்கன்னு ஆண்டவர் கேட்குறார். அன்பானவர்களே, நிச்சயமாகவே நாம் அவர் நம்மை தொடுவதற்கு இடம் கொடுக்கணும். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக்கணும். நாம் நம்முடைய வேதத்தின் வார்த்தைகளை வாசித்து ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த முழு தைரியத்தோடு முழு நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். அவரே நம்மை சகலத்திலும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நினைவோடு நாம் இருக்கிறப்போ அவர் நம்மை தொடுவார். நாம் அவரை தொட சொல்லி நாம் போய் அவரை தொடுவதற்காக கேட்க வேண்டியதில்லை. அவர் நம்மை தொடுவதற்காக இன்றைக்கு காத்திருக்கிறார். அன்பானவர்களே, யாரையெல்லாம் அவர் தொடுவாரோ அவர்கள் சுகமாவார். யாரையெல்லாம் அவர் தொடுவாரோ அவர்கள் விடுவிக்கப்படுவார். நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடுவதற்கு, ஆணி பாய்ந்த அவருடைய கரம் நம்மீது படுவதற்கு இடம் கொடுங்கள். நிச்சயமாகவே நாம் சுகமாக்கப்படுவோம், விடுதலையாக்கப்படுவோம், சுதந்திரவாளிகளாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நீர் இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த நாட்களிலே உம்முடைய அங்கியின் ஓரத்தை தொடுவதற்கு அனுமதி கேட்டு அநேகர் தொட்டு சுகம் பெற்றார். ஆனால் இன்றைக்கு நீர் எங்களை தொடுவதற்காக காத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களை ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தையின்படி வழி நடத்தி கொண்டு உம்முடைய பரிசுத்த பாதையில் நாங்கள் பயணிக்கிற போது நீர் எங்களை தொடுவீர். நீர் எங்களை தொடுகிற போது நாங்கள் எப்பேற்பட்ட வியாதியுள்ளவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையுள்ளவர்களாக இருந்தாலும் நாங்கள் சுகம் பெறுவோம் என்பது தான் உண்மை. ஆண்டவரே, அப்படி நீர் எங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக, நீர் எங்களை தொடுவதற்கு நாங்கள் எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு. உமது வசனங்கள் எங்களை வழி நடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.